தைராய்டு ப்ராப்ளம்க்கு லாங் டேர்மில் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ரொம்ப நாட்களாக தைராய்டில் பிரச்சனை இருக்குது, கழுத்தில் ஸ்வெல்லிங் இருக்குது, அதுக்கு மெடிசன்ஸ் ரொம்ப நாட்களாக எடுத்துகிட்ருக்கேன், இன்னும் எடுக்கணும் லைஃப் லாங்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன தான் தீர்வு? இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா? கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக முழுசாக இந்த பதிவை பாருங்கள். லாங் ரனில் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கிறோம், ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்ருக்குறோம். தினசரி அது ஒரு பெரிய தலைவலியாகவே இருக்குது. மெடிசன்ஸ் இல்லாமல் ஏதாவது தீர்வு இருக்குமா இதுக்கு? இது வியாதியா அல்லது வியாதியோட அறிகுறியா? இது ஏன் கண்ட்ரோல்லையே வச்சிட்ருக்குறோம், இதுக்கு தீர்வே இல்லையா? இப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லையா? இந்த பதிவில் உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை அல்லது உங்களோட காய்ச்சர், இந்த இடத்துல கழுத்து பகுதியில் ஒரு வீக்கம் அப்படியே பெர்மனெண்ட்டாகவே நின்றுடும். இந்த தைராய்டு பிரச்சனை, அதாவது ஹைப்பர் தைராய்டிசமாக இருக்கட்டும், ஹைப்போதைராய்டிசம், இது அதாவது அதிகமாக இருக்குது அல்லது குறைவாக சுரக்குது, எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு உங்களுக்கு பொருந்துங்க. இப்போ இந்த சுரப்பி சார்ந்த பிரச்சனை, அதாவது தைராய்டு சுரப்பி குறைவாக சுரந்தாலும் சரி, அதிகமாக சுரந்தாலும் சரி, காய்ச்சர் அதாவது வீக்கமோடு இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நல்லா கவனிங்க. நாங்கள் நிறைய பதிவில் சொல்லிகிட்டே இருக்கிறோம். மண்ணீரல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத எப்படி சொல்லும்? மண்ணீரலோட பிரதானமான வேலைன்னு சொல்லப்படுறது, அக்குபஞ்சரில் நாங்கள் இதை இப்படி தாங்க பார்க்குறோம். பிரதானமான வேலைன்னு சொல்லப்படுறது நம்மளோட எண்டோக்ரைன் அண்ட் எக்ஸோக்ரைன் கிளான்ஸ், அதாவது சுரப்பிகள் எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சிட்ருக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்ருக்கு. இப்போது இந்த சுரப்பிகள் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை. உதாரணத்துக்கு இன்றைக்கான டாபிக் நம்மளோட தைராய்டு ஃபங்க்ஷன் ஆகலை, குறைவாக சுரக்குது, அதிகமாக சுரக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? மெடிசன் எடுத்து அதை கண்ட்ரோலிங் ப்ராசஸ், தினசரி அதுக்கான கண்ட்ரோலிங் ப்ராசஸை வச்சுட்டே இருக்கிறோம். இது ஏன் நம்மளோட கண்ட்ரோலிங் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ரூட் காஸை நம்மளால் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதாவது நம்மளோட ரூட் காஸுக்கு நீங்கள் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைங்கிறது தான் உண்மை. நாங்கள் சொல்கிறது உங்களோட மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தான் உங்கள் தைராய்டு உங்களுக்கு அறிவுறுத்திட்டுருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம உணர்கிற விஷயம், நம்ம பிளட் ரிசல்ட்டில் காமிக்கக்கூடிய தைராய்டு டெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாத்திரமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்குறோம். ஆனால் இந்த ரிசல்ட் சரியாகணும், இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் சரியாகணும் அப்படின்னா உங்களோட மண்ணீரில் தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு. ரூட் காஸ் அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.